நேத்து நாமினேஷன் போட போறேன். மெயின் ரோட்ல டிபிக்கு எதுக்க பெரிய தேவர் சிலை இருக்கு. அதுக்கு 1000 தடவை மாலை போட்டிருப்பேன். அதை சுத்தி 100 பேர் கருப்பு கொடி கெட்ட வார்த்தை சொல்லி என்னை திட்டுறாங்க. நாங்க 1000 பேர் போறோம் நாமினேஷனுக்கு. சங்கர குறைய சொன்ன பயலுக்கு இங்க என்னடா ஊர்வலம். பிறகுதான் எனக்கு தகவல் கிடைச்சது திமுக வட்டாரத்திலிருந்து. இது கிடைச்சு 10 நாள் ஆகுது. ஒரு பெரிய விபரீதமான திட்டம் போட்டிருக்காங்க. நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். என்னன்னு தெரியல, ஒரு சதி நடக்குதுன்னாங்க. பிறகு எல்லா கிராமத்திலையும் எனக்கு அந்த தேவர் சமூகத்திலையும் எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்கேன். திமுகவில் இருக்காங்க, என் மேல உசிரியை வச்சிருக்க இருக்காங்க. அவங்க தகவல் சொன்னாங்க. நாங்க பேரை சொல்ல மாட்டேன், கட்சியில் நடவடிக்கை எடுத்துருவாங்க. அண்ணாச்சி ஜாக்கிரதையா இருங்க. எப்படியாவது ஒரு மோதலை ஏற்படுத்தி உங்களை லேசா தாக்குனா நாயக்கமார் பதிலுக்கு தாக்குவாங்க. அப்ப மாறி தேவமார் அவங்கள அடிப்பாங்க. வெட்டு குத்தாய் கொலை விழுந்துரும். ஒன்னு உங்களை கொலைகேசில் அக்யூஸ்டா சேர்ப்பாங்க, இல்ல வைகோவினால் கொலை விழுதும்பாங்க. நீங்க இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நிக்க வேண்டாம்னு சொல்லல, அண்ணாச்சி எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொன்னதும் நடக்கிற சம்பவங்களும் விசாரிச்சதும் ஒரு பெரும் கொலைக்களத்துக்கு தயாராகி விட்டது திமுக. அது குறிப்பாக கலைஞர் இந்த வேலையெல்லாம் செய்வார். எங்கேயாவது வெட்டிட்டு செத்தாங்கன்னா அதுல ஓட்டு கிடைக்குமான்னு பார்ப்பான். திமுக விஞ்ஞான திருடர்கள்னு சர்க்காரிய கமிஷன் எழுதியிருக்கு. அதாவது கள்ளச்சாவி போடாமல், காவல் நாய் குறைக்காமல் எளிதில் நுழையக்கூடியவர்கள்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு. திமுகவும் பணம் வச்சிருக்கு, எல்லா இடத்துலயும் வச்சிருக்கு. அவங்க தருணம் பார்த்துக்கிட்டு இருக்கா விநியோகம் பண்ண. இது ஒரு துளி கிடைச்சிருக்கு எங்க கரூர் ஐயம்பாளையத்தில். அது ஒரு நியூஸ். அவங்க தரப்புல இருந்தே பறக்கும்படைக்கு போன உடனே எஸ்பி போயிட்டு 10 லட்சம் தான் கிடைச்சதா சொன்னாரு. உள்ள பணம் என்ற மிஷின் மட்டும் 12 இருந்திருக்கு. நான் விறகு எடை போடுறது, இந்த புளி எடை போடுறது தான் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல எண்றதுக்கு மிஷின் வச்சிருக்காங்கன்னா நான் பார்த்தது இல்லை. நமக்கு ஒழுங்கா பணத்தை எண்ண தெரியாது. அப்ப கோடிக்கணக்கில் பணத்தை எண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு. இது மாதிரி இனி 100 இடத்துல 150 இடத்துல வச்சிருக்காங்க. சிறுதாவூர் பங்களாவுக்குள்ள போன 2 கண்டெய்னரும் பணம் தான். முதல் கண்டெய்னர் போனது மெயின் ரோட்ல இல்ல, குறுக்கு ரோட்ல. என்னடா புதுசா அந்த கண்டெய்னர் வருதுன்னு சொல்ல போய் தான் பிரச்சனை மல்லை சத்யானுக்கு போன் பண்ணாரு. விடிய காலம் 4:30 மணிக்கு பின்பக்க சுவரை இடிச்சு இன்னொரு கண்டெய்னர் போச்சு. 6 மணிக்கு 11 லாரி போச்சு. நான் ராஜேஷ் லக்காரிக்கு உடனே நடவடிக்கை எடுங்க. அப்பவே சென்ட்ரல் போலீஸ் போர்ஸோட உள்ள போய் பார்த்தாங்களா? 3 நாள் கழிச்சு லோக்கல் கலெக்டரும் லோக்கல் எஸ்பியும் அப்படி ஒண்ணு அங்க பணம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ராஜேஷ் லக்காரி சொல்றாரு. இந்த ராஜேஷ் லக்காரிக்கு ஏதாவது மனச்சாட்சி இருக்கா? ராஜேஷ் லக்காரி கன்னியாகுமரி ஜில்லாவில் கலெக்டரா இருக்கும் போது அதிமுக மந்திரி எந்திரிச்சு போனா உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு நின்று உட்கார சொல்லாதான் உட்காருவாரு. முதலமைச்சர் இருந்து போன் வந்திருக்குன்னா எந்திரிச்சு போனுக்கு கும்பிடு போட்டுட்டு பேசுறாரு. முதல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது. 3 நாள் அந்த பணம் ஒண்ணு தொகுதிகளுக்கு போகல, தொகுதிகளுக்கு வேற முந்திய போயிருச்சு. இந்த பணம் ஆந்திராவுக்கு போயிருச்சுன்னு சொல்றாங்க. தேர்தலில் வேற மாதிரி ரிசல்ட் வந்தா என்ன செய்யறது? இவ்வளவு கார்கள் போகுது. ஜெயலலிதா கூட செக் பண்றீங்களா? நான் சொல்றேன், ஜெயலலிதா கான்வாயில தான் பணம் போகுது. சங்கரங்கோயிலுக்கு அப்படிதான் வந்தது. ஜெயலலிதா கான்வாயில மினிஸ்டர் வண்டியில பணம் போகுது. 108ல பணம் போகுது. எஸ்பி வண்டியில பணம் போகுது. 108 மாதிரி ஃபேக்கா ரெடி பண்ணி ஆம்புலன்ஸ் போட்டு, அது ஃபேக்கா இந்தியன் கவர்மெண்ட் எம்பளத்தை போட்டு ஃபேக்கா எல்லாத்தையும் போட்டு ஹார்ன் அடிச்சுட்டு ஊத்துற படுக்க வச்சு முழுக்க மூடி, ஐயோ சாக கிடக்குறாரு, விடப்பா வண்டியை விடப்பா, வண்டியை விடப்பா, வண்டியை விடப்பான்னு சொல்லுவோம். இது மாதிரி திருட்டுத்தரம் எனக்கு எந்த ஸ்டேட்லையும் கண்டுபிடிச்சது இல்லை. இந்த சர்க்கார் செய்யுது. திமுக சிக்கிக்கிடாம கொடுக்கறதுக்கு வழி பார்த்துக்கிட்டு இருக்கு. பணம் கொடுக்க போறாங்க, பணத்தை தடுக்க முடியாது.